சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். சங்கங்கள் பல வண்ணங்கள் உந்தன் பந்தங்கள் தினம் பாடுவே. நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, இந்த காலை வேளையிலே அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆண்டவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பெற வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இறைவன் தாமே நீங்கள் என்னென்ன கருத்துக்களுக்காக இங்கே வந்திருக்கிறீர்களோ, எந்த நன்மைகளுக்காக நன்றி கூற வந்திருக்கிறீர்களோ, அவற்றையெல்லாம் அன்னை மரியின் வழியாக ஆண்டவர் ஏற்று உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இறைமகன் இயேசு என்ற நற்செய்தியிலே சொல்லி இருக்கின்ற நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல் பண்புகளை கடைபிடித்ததன் வழியாக ஆண்டவருக்கும் அடுத்தவருக்கும் ஏற்றவர்களாக வாழக்கூடிய அருள்வரத்தை தர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same.
இம்மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை எண்ணி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் நமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் சுதனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அசீரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திரக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசீரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையிலிருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசர்களுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதனுப்பி என்றும் உள்ள கடவுளை பழித்திருக்கும் சனக்கரேபியின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுளல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை
உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோச்சின் மகன் எசேக்கியாவிடம் ஆளனுப்பி சொன்னது, இஸ்ரவேலின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே, அசீரிய மன்னன் சனகெரிபி பற்றி உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே, கன்னிமகள் சியோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பின்னின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சியோன் மலையினின்றும் புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார், இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான், அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவர் தூதர் புறப்பட்டு சென்று அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்தனர். எனவே அசீரிய மன்னன் சனகெரிபு திரும்பிச் சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 48 பதிலுரை பாடல் பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார், நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார், நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார், நிலைத்திருக்கச் செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் நிலையாய் இலங்குகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார், நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார், நிலைத்திருக்கச் செய்வார். கடவுளே உமது கோவிலின் நடுவில் பேரன்பை நினைந்து உருகினோம். கடவுளே உமது பெயரை போலவே உமது புகழும் பூவுலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும்
நிலைத்திருக்கச் செய்வார், நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார், நிலைத்திருக்கச் செய்வார். Hallelujah, 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 hallelujah. உலகின் ஒளி நான், என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியே கொண்டிருப்பார். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள் 6 மேலும் 12 தொடங்கி 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது. அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசுவினுடைய மலை பொழிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைமகன் இயேசுவினுடைய மலைப்பொழிவு என்பது கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக சில நேரங்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும், ஏன் இந்த மனித குலத்திற்குமே முழுவதுமான ஒரு படிப்பினை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்க முடியும்.
பல உலகத் தலைவர்கள் கூட இந்த மலைப்பொழிவினால் தூண்டப்பெற்றவர்களாக, இந்த மலைப்பொழிவினால் மாறுதலை கொண்டு வந்தவர்களாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மார்ட்டின் லூதர் கிங் தொடங்கி, லியோலா டால்ஸ்டாய் தொடங்கி, ஏன் நமது நாட்டிலே மகாத்மா காந்தி வரை இந்த மலைப்பொழிவினால் மிகவும் கவரப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள். அந்த வகையிலே இந்த மலைப்பொழிவு என்பது நமது கிறிஸ்தவத்திற்காக மட்டுமல்ல, மாறாக உலகளாவிய, உலகிலே வாழுகின்ற அனைத்து மாந்தர்களுக்கும் உரியதாக இருக்கிறது. எனவேதான் மலைப்பொழிவு என்று சொல்லுகின்ற பொழுது, குறிப்பாக இந்த புதிய ஏற்பாட்டிலே, விவிலியத்திலே சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இறை இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் 3 விதமான நிலைகளை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். முதலாக, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும் என்று சொல்லுகிறார். எனவே இதை நேரடியாக பார்க்கின்ற பொழுது, இறை வார்த்தையை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். என இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது இறைமகன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியிலே நாம் இந்த இறைமகன் இயேசுவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது, அவர்களிடத்திலே அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதும் வீண் என்பதை நேரடியான ஒரு நற்செய்தி கருத்தாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்திலே உலகளாவிய ஒரு வகையில் நம்முடைய யாருக்கு ஒரு கருத்து தேவைப்படுகிறதோ அல்லது யாருக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறதோ, யாருக்கு ஒரு அறிவுரை தேவைப்படுகிறதோ, அவர்களிடத்திலே நாம் அதை சொல்லுகின்ற பொழுது, செய்கின்ற பொழுது, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், ஏற்க மறுக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்திலே நாம் சொல்லுகின்ற சொல்லும் செய்கின்ற செயலும் வீணானது என்பதையும் மறைமுகமான ஒரு கருத்தாக நாம் கொள்ள வேண்டி இருக்கிறது. இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, ஒரு ஊரிலே ஒரு மனிதன் இருந்தான், ஒரு இளைஞன். அவனிடத்திலே ஒரு பெரியவர், அந்த ஊரிலே இருந்த பெரியவர் சொன்னார், அவன் எப்பொழுதும் சிகரெட் குடித்து கொண்டே இருப்பான், புகைப்பிடித்து கொண்டே இருப்பான். அவனிடத்திலே அந்த பெரியவர் அவனுக்கு அறிவுரை சொல்லி திருத்த நினைத்தார். எனவே அவர் சொன்னார், தம்பி, நீ புகைப்பிடிப்பது உடலுக்கு தீமை அல்லவா? உனது நுரையீரலை பாதிக்கும் அல்லவா? உன்னுடைய உடல் நலத்தை பாதிக்கும் அல்லவா? நீ குடிக்கலாமா, புகைப்பழக்கம் குடிக்கலாமா என்று அவர் கேட்டார். அவன் சொன்னான், சரிதான் பெரியவரே. மீண்டுமாக அந்த பெரியவர் சொன்னார், நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய்க்கு குடிக்கிறாய், புகை பிடிக்கிறாய் என்று கேட்டார். 100 ரூபாய் என்று சொன்னான். எனவே அவர் கணக்கு போட்டார். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் என்றால் ஒரு மாதத்திற்கு 3000 ரூபாய், 12 மாதத்திற்கு 36,000 ரூபாய். இப்படியே நீ 10 ஆண்டுகள் பிடித்தால், 20 ஆண்டுகள் பிடித்தால் 7 லட்சத்திற்கு மேலாக நீ சேமிக்கலாமே என்று சொன்னான். உடனே அவன் சொன்னான், ஐயா, உங்களுக்கு வயது எவ்வளவு என்று கேட்டான். 60 என்று சொன்னார். அவன் சொன்னான், ஐயா, நீங்கள் புகைப்பிடிப்பீர்களா? இல்லை என்று சொன்னார் அவர். ஐயா, நீங்கள் 25 வயதிலே புகைப்பிடிக்க ஆரம்பித்தீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது உங்களுக்கு 60 ஆகிறது. 35 ஆண்டுகள். 35 ஆண்டுகளிலே நீங்கள் 50 ரூபாய்க்கு, நான் 100 ரூபாய்க்கு குடிக்கிறேன், நீங்கள் 50 ரூபாய்க்கு குடிப்பதாக வைத்துக்கொள்வோம். எனவே ஒரு நாளைக்கு 50 ரூபாய் என்றால் ஒரு மாதத்திற்கு 1500 ரூபாய், ஒரு வருடத்திற்கு 18,000 ரூபாய். 35 ஆண்டுகள் கணக்கு போட்டால் ஏறக்குறைய ஒரு 6,30,000 ரூபாய் சேமித்திருக்க வேண்டுமே, நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டான். அவர் இவனிடத்திலே நான்மை இதன் பொய் சொன்னோம் என்று சொல்லி அவர் ஒதுங்கி கொண்டார். இப்படித்தான் யாரிடத்திலே நாம் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுகின்ற பொழுது, ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவை மிகுந்த மதிப்புக்குரியவையாக இருக்கின்றன. இல்லை என்று சொன்னால் நாயிடத்திலே முத்துக்களை எறிவது போல் இருக்கும் என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகின்றார்.
எனவேதான் நான் சொன்னது போல இது உலகம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது நெறியாக இருப்பதனால் திருவள்ளுவர் கூட இதை சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. புல்லறிவாண்மை என்ற அதிகாரத்திலே 849வது அந்த பாடலிலே சொல்லுகிறார், காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவார் என்று சொல்லுகின்றான். அறிவற்றவர்களுக்கு அறிவுரை சொல்ல போனால் அறிவுரை சொல்பவரை முட்டாளாக கருதப்படுவார். ஏனெனில் அறிவில்லாதவன் தான் நினைத்ததே சரி என்று வாதிடுவான் என்று சொல்லுகின்றார். எனவே இறை இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, நாம் நல்லவற்றை பிறரிடத்திலே சொல்லுகின்ற பொழுதும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அவர்கள் அதனால் திருந்துவார்களா, அதனால் இறைவனிடத்திலே வருவார்களா என்று பார்த்து சொல்லுகின்ற பொழுது அவை மிகுந்த மதிப்புக்குரியவையாக இருக்கும் என்பதை இறைமகன் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். இரண்டாவதாக பொன் விதி என்று சொல்லப்படுகிறது. இந்த விவிலியத்திலே இது பொன் விதி என்று, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். பிறர் நமக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். விவிலிய பின்னணியிலே பார்த்தோம் என்று சொன்னால், நாம் யாரிடத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறோமோ அவர்கள் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பிறர் யார் நமக்கு உதவி செய்ய மாட்டேன் என்கிறார்களோ அவர்கள் நமக்கு நிறைய கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். யார் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். பிறர் நமக்கு என்னென்ன நிறைய காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதை பிறர் நமக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நாம் பிறருக்கு செய்கிறோமா? நாம் பிறரை மன்னிக்கிறோமா? நாம் பிறரை ஏற்றுக்கொள்கிறோமா? நாம் பிறரோடு பகிர்ந்து வாழுகின்றோமா? நான் பிறரோடு அன்பாக இருக்கிறோமா? நாம் பிறரோடு சண்டை போடாமல் இருக்கிறோமா? நாம் பிறருக்காக ஜெபிக்கிறோமா என்ற ஒரு கேள்வி நாம் கேட்டு பார்க்க வேண்டும். எனவே பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் யார் யார் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் இந்த அன்னையிடத்திலே கேளுங்கள். அன்னையே, அவர் எனக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன், அந்த குடும்பங்கள் எங்களுக்கு இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன், ஆனால் எனக்கு நல்ல மனதை தாரும், நான் அவற்றை திருப்பி மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நல்ல உதவி புரிகின்ற கரங்கள் உள்ளவர்களாக, மற்றவர்களை அன்பு செய்கின்ற கரங்கள் உள்ளவர்களாக, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை உள்ளவர்களாக, பிறரை மன்னிக்கின்ற ஒரு மனப்பான்மை உள்ளவர்களாக நாங்கள் தொடர்ந்து வாழக்கூடிய ஆசீர்வாதத்தையும் அருள்வரத்தையும் தாரும் என்று சொல்லி மன்றாடுவோம். இதைத்தான் குறள் 158 திருவள்ளுவர் கூட சொல்லுகின்றார், இணைத்தானும் எட்டாமை செய்யான் தனைத்தானும் தான் பிறர் செய்யாமை நோக்கு என்று சொல்லி, தனக்கு துன்பம் என்று இதை இறையை திருவள்ளுவர் மாற்றி சொல்லுகிறார். எது பிடிக்கவில்லையோ அதை செய்யாதீர்கள் என்று. தனக்கு துன்பம் என்று சிறிதளவும் கருதியவற்றை தானும் பிறருக்கு செய்யாமல் இருப்பதே சிறப்புடையது என்று சொல்லுகின்றார். எனவே நமக்கு பிறருக்கு எது துன்பம், அநேக நேரங்களிலே நாம் பிறர் துன்பம் வருகின்றவற்றை நாம் செய்கின்றவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அதை செய்யாமல் இருப்பதே சிறப்புடையது என்று சொல்லுகின்றார். இதை ஆண்டவர் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அத்தகைய மனப்பான்மை உடையவர்களாக இந்த அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற நாம் பிறருக்கு உதவி செய்கின்றவர்களாக வாழக்கூடிய அருள்வரத்தை தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். மேலுமாக ஒடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வழி பறந்தது, அழிவுக்கு செல்லும் வழி உங்களை எல்லா நிலைகளிலும் இட்டு செல்லக்கூடியது என்று சொல்லுகின்றார். ஒரு ஊரிலே ஒரு மனிதன் வாழ்ந்தான். அவன் மிகவும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். மக்களை மதிப்பதில்லை, குடிப்பது, பல விதமான பெண்களோடு தொடர்பு, இப்படியெல்லாம் பலவிதமான நிலைகளிலே அவன் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் நினைத்தான், நான் இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு நரகம்தான் என்று எல்லோரும் சொல்லுகிறார்களே என்று சொல்லி அவன் உறங்க போனான். எனவே அவன் ஒரு கனவு கண்டான். கனவு காணுகின்ற பொழுது நரகம் என்று, நரகத்திற்கு அவன் இறந்த பிறகு நரகத்திற்கு செல்லுகின்றான். நரகத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கே பார்த்தால்
அவனுக்கு அருமையான உணவு படைக்கப்படுகிறது. இதுதான் நீ இருக்க போகின்ற மாளிகை என்று சொல்லப்படுகிறது. இதுதான் நீங்கள் வாழப்போகின்ற இடம் என்று சொல்லப்படுகிறது. உனக்கு பூங்கா இருக்கிறது, சுற்றி பார்ப்பதற்கு, நீ செல்வதற்கு வாகனம் இருக்கிறது என்றெல்லாம் அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. பூமியிலே நமக்கு தவறான தகவல்கள் சொல்லி இருக்கிறார்கள். நரகத்திலே இப்படியெல்லாம் வசதி இருக்கிறதா என்று சொல்லி இன்னும் அவன் பாவ வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான். உண்மையிலேயே ஒரு நாள் அவன் இறந்து போனான். இறந்து போன பிறகு நரகத்திற்கு சென்றான். அங்கே சென்ற பிறகு அங்கே பார்க்கிறான், ஒரு பக்கம் மக்கள் எல்லோரும், அந்த பாவம் செய்தவர்கள் அத்தனை பேரும் வேதனைப்படுகிறார்கள். ஒரு பக்கம் அவன் கொலை செய்யப்படுகிறார்கள், ஒரு பக்கம் நெருப்பிலே சுட்டரிக்கப்படுகிறார்கள், ஒரு பக்கம் கைகால் அறுக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் அவர்கள் பாவத்திற்கேற்ப தண்டனை பெற்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த நரகத்திலே உள்ள தலைவனிடம் இவன் கேட்டான், ஐயா, நான் ஒரு நாள் கனவு கண்டேன். உண்மைதான், கனவு காணுகின்ற பொழுது இங்கெல்லாம் மிகவும் வசதியாக இருப்பதாக கனவு கண்டேன். ஆனால் இங்கே வருகின்ற பொழுது இவ்வளவு துன்பம் இருக்கிறதே இந்த நரகத்திலே என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தலைவன் சொன்னானாம், நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுவதற்கு, ஆட்களை பிடிப்பதற்கு இப்படித்தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். எனவே நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னானாம். இறையேசுவில் நிறைவுள்ளவர்களே, நாம் நரகத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படுகின்றன, விளம்பரங்கள் நிறைய கொடுக்கப்படுகின்றன. ஆனால் நாம் எந்த பாதையை தேர்ந்து கொள்கிறோம்? ஒரு சிறு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமது ஒவ்வொருவரும் பங்கிலிருந்து வந்திருக்கிறீர்கள். அந்த பங்குகளில் நடைபெறுகின்ற ஒரு திருவிழாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த திருவிழாவிலே பலவிதமான ஆடம்பரங்கள் நடைபெறுகின்றன. வான வேடிக்கைகள், ஆடல் பாடல், ஆர்கெஸ்ட்ரா, அங்கே இன்னிசை கச்சேரிகள், அது இது என்று சொல்லி விளக்கு, மின்விளக்கு அலங்காரங்கள், இப்படியெல்லாம் செய்கிறோம். இது அகலமான பாதை. ஆனால் குறுகலான பாதை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நல்ல திருப்பலி காண வேண்டும், நல்லதொரு ஆராதனையில் பங்கெடுக்க வேண்டும், நல்லதொரு ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும், தேர்ப்பவனி செல்லுகின்ற பொழுது ஆடல் பாடல் இல்லாமல் ஜெபித்துக்கொள்ள செல்ல வேண்டும். அது இறை விசுவாசத்தை கொண்டு வருவதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே குறுகலான பாதை நமக்கு கடினமாக இருக்கும், குறுகலான பாதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். ஆனால் அந்த குறுகலான பாதையிலே பயணிக்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த குறுகலான பாதையிலே பயணிக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு இருப்பார். இந்த உலகத்திலே இன்று செல்போன் அகலமான பாதையாக இருக்கிறது. செல்போனை பார்த்து எத்தனை குழந்தைகள் கெட்டு போகிறார்கள், எத்தனை வாலிப பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள், எத்தனை குடும்பங்கள் அழிந்து போகின்றன. இப்படியெல்லாம் பலவிதமான அகலமான பாதைகள் இருக்கின்றன. குறுகலான பாதையை தேர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவரை குறிப்பாக தேர்ந்து கொண்டுகின்ற பொழுது நாம் நிச்சயமாக அவருக்கேற்ற நல்ல வழியிலே வாழ முடியும் என்பதை தெளிவுபடுத்துகின்றான். இதைத்தான் திருவள்ளுவர், ஏனெனில் திருவள்ளுவர் என்று ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இறைமகன் இயேசு சொல்லுவது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலக மாந்தர்கள் அத்தனை பேருக்குமே இந்த மலைப்பொழிவில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார். வகுத்தான் வகுத்த வகையறிந்து தாழொழுகி தொகுத்தாற்பது எல்லாம் தலை என்று 42வது குறட்பாவிலே சொல்லுகிறார். அரணனில் நின்று வாழ்வது கடினமாக தோன்றினாலும் இறைவன் வகுத்த நல்வழியில் அடக்கத்தோடு வாழ்பவர்களே வாழ்க்கையின் இலக்கை அடைவார்கள் என்று சொல்லுகிறார். அகன்ற பாதையான தீய வழிகளை தவிர்த்து ஒழுக்கமான குறுகிய பாதையை தேர்ந்தெடுப்பதே சிறப்பான வழிவகுக்கும் என்று சொல்லுகின்றார். எனவே இறையேசுவில் நிறைவுள்ளவர்களே, இந்த அன்னையுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் ஒரு பிரதிக்கினை இடுங்கள், ஒரு உறுதிமொழி இடுங்கள். நான் ஆண்டவரே, உமது பாதையின்படி, உமது சித்தத்தின்படி, உமது விருப்பத்தின்படி வாழக்கூடிய ஆசீர்வாதங்களை எனக்கு கொடும். அகலமான பாதை விலகிலே நிறைய இருக்கின்றன, ஆனால் குறுகலான உம்முடைய பாதையை நான் பற்றி கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆரோக்கிய அன்னையின் வழியாக கொடும் என்று சொல்லி நீங்கள் செல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து எவையெல்லாம் தேவை என்று சொல்லி இங்கே வந்திருக்கிறீர்களோ அவையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் இங்கிருந்து செல்லக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அந்த ஆசீர்வாதம் உங்களோடு இன்று போல என்றுமே தங்கியிருக்கு. ஜெபிக்கிறோம். இறைவனுடைய திருநாமம் என்றென்றும் போற்றப்படுவதாக. ஆமேன்.
காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாயினை மாற்றிடுவாய் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உன் அருளுக்கு சான்றாகுமே மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உன் அருளுக்கு சான்றாகுமே. பாந்தவர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்வுக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கமுடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய பாதுகாவலரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு அப்பா தந்தை என்று அழைக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு அவருடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய அல்வரத்தை கேட்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவருடைய அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இவரே அவருடைய வார்த்தையின்படி வாழுகின்றவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அன்னை மரியின் வழியாக ஆசீர்வாதங்களை கொடுக்க நன்பின் தெய்வம். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்க நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோன்.
ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழ உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உன்னை காண்கையில், வரும் தாகம் பசியாகும் பறந்தோடுதே. மறந்தாலும் மறவாது உனது அன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு கவி சேரும் சுவை காணவே. உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவேன், உன்னில் உறவாகுவேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. நன்றி கோரி மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்களும் அது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரோடும் அன்னையோடும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் சிறப்பு ஆசீர்வல மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கச் செய்யும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.